நமச்சிவாயம். ஜெயவராகி. ஆனி மாதம். ஆனி மாதம், இந்த ஆனி மாதத்தை குருவும் செவ்வாயும், அதாவது கடகத்தில் இருக்கக்கூடிய குருவோடு சுக்கிரன் இணைகிறார். பொதுவாக குரு சுக்கிரன் ஒரு இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா பல வகையிலும் அவங்களுக்கு வருமானம் சேரும். மெயினாக குரு ஒரு பணம் கிரகம், அதே போல் பொருள் கிரகம், செல்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அதே போல் சுக்கிரனும் செல்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம். இரண்டுமே குருமார்கள். இவங்க அசுர குரு, அவர் தேவகுரு. அதே போல் ரெண்டு பேருமே சுப கிரகங்கள். அப்போ இரண்டு சுப கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சேர்க்கை ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. அப்போ நிச்சயமாக இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் அவங்களோட புதனும் இணைக்கிறார். அப்போ நிச்சயமாக விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அந்த பிளேயர்ஸாக இருக்கக்கூடியவங்க, அதே போல் கவிதை, டாக்குமெண்ட்ஸு, இதெல்லாம் புக்ஸு, இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கிரியேட்டராக இருக்கக்கூடியவங்க, ஆடிட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையை சார்ந்தவர்கள், எல்லா கலைகளும் அதில் வந்துடணும். கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமாவில் ஆரம்பித்து கடைசி நிலையில் இருக்கக்கூடிய சிலம்பம் வரையிலுமே கூட கலைத்துறையை சார்ந்தவர்கள், டீச்சர்ஸாக இருக்கலாம், அங்கே நீங்கள் அகாடமியாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் அகாடமியாக இருக்கலாம், அல்லது அந்த கலைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம். ஸோ கலைத்துறையை சார்ந்தவர்கள், ஆக்டர்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த எனி டிபார்ட்மெண்ட், கலைத்துறையை சார்ந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், ஸ்கில்ஸு, அந்த எந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் ரொம்ப ஸ்கில்லிங்காக இருக்கக்கூடியவங்க. எனக்கு நான் ஒரு 20 வருஷமாக இந்த கம்பெனியில் இருக்கேன், நான் போய் தான் இந்த கம்பெனியை டெவலப் ஆனேன், நான் ஒரு 20 மணி நேரம் இந்த கம்பெனிக்காக உழைச்சேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவங்க. அருமையாக நான் அதிகமாக கஷ்டப்பட்டேன், பாடுபட்டேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியவங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த ஆனி மாதம் கை கொடுக்கும், சிறப்பானதாக இருக்கும். சார் செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு சார். உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான். குறிப்பாக பணம் கையாடல்கள் விஷயமா வரக்கூடிய பயம் அல்லது ஒரு சந்தேகம். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, அது நீங்கள் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற இடத்துல உங்கள் பேரில் எதையும் ஒரு வீண்படி சுமத்துறாங்க, ஒரு இன்சல்ட் பண்ணுறாங்க. மெயினாக உங்களை டார்கெட் பண்ணுறது, கார்னர் பண்ணுறது, எதிரிகள் உருவாகிறது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பணம் கையாடல், அதாவது பண திருட்டு அப்படி வச்சுப்போமே, அக்கௌண்ட்ஸ் ரீதியாக ஏதாவது டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், நீங்கள் செஞ்சுருக்கலாம், உண்மையிலே நீங்கள் செஞ்சுருக்கலாம், இல்லை செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள், இதில் வரக்கூடிய பிரச்சனைகள், மனசில் இருக்கக்கூடிய பயம், இதனால் மனசில் இருக்கக்கூடிய பயம் இதெல்லாம் இருக்குமே. ஆனால் இந்த ஆனி மாதம் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போது, உங்களை எப்படி காப்பாற்றுறது, அதுக்கு என்ன வழி, இதெல்லாம் தான் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். வாருங்கள். எவ்வளோ நிறைஞ்சது? கடகராசி. சார் கடகராசியை இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரையிலும் வளர்ச்சிக்கான ஒரு நல்ல மாதம். கடகராசி என்பர்களே, குறிப்பாக நல்ல பதவிகள், போஸ்டிங்ஸ் வரக்கூடிய காலம், நிறைய பொறுப்புகள் கூடக்கூடிய காலம். குருவும் சுக்கிரனும் ஒரு இணைவு அப்படின்னு நான் ஓப்பனிங்கில் சொல்லியிருந்தேன். மெயினாக எஜுகேஷன் செக்டர்ஸு, ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க, அகாடமி வச்சு நடத்தக்கூடியவங்க, இன்ஜினியர்ஸு, டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ், கார்ப்பரேட் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் மெயினாக கிரிப்டோ கரன்சி, அது போல் பிஸ்னஸ், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, ஸோ அந்த மாதிரியான ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. ஸோ இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அப்போது கடகராசி என்பர்களே, பணங்காசு வருமானம் வரக்கூடிய கால நேரம், இன்கம் அதிகரிக்கக்கூடிய கால நேரம். மெயினாக ட்ரேடிங்கில் போட்டிருக்கீங்க, ரொம்ப டவுனாக இருக்குது மார்க்கெட்டு, இப்போ எடுக்கவே முடியல, கொஞ்சோண்டு லாபம் இருந்தால் கூட எடுத்துருங்க. ட்ரேடிங்கை பொறுத்தவரையிலும் நிறைய அன்பர்கள், குறிப்பாக சின்ன வயசில் இருக்கக்கூடியவங்க, ஏஜ்டு பர்சனாக இருக்கக்கூடியவங்க தான்
மிடில் ஏஜ் எப்படியா தப்பிச்சுக்கிறாங்க. 46, 50 அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எப்படியோ தப்பிச்சுக்கிறாங்க. இந்த மிடில் ஏஜில் இருக்க நான் ரொம்ப யங்கராக இருக்கக்கூடியவங்க, 30, 33, 36 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க, ஏஜில் பர்சனாக இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் ட்ரேடிங்கில் நிறைய பணங்காசை விட்டுட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. அதே போல் ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்லாம் நீ சொல்லி தானே நான் போட்டேன், நீ சொல்லி அப்படின்னு எல்லாரும் உங்களை வந்து சூழ்ந்துக்கிறது. ஒரு 100 பேர்கிட்ட வாங்கி மொத்தமாக நீங்கள் கொடுத்துட்டு மொத்தமாக லாபம் எடுக்கலாம், அந்த மாதிரிலாம் நினச்சிது. சரி, அவங்களுக்கு ஒரு 10 ரூபாய் லாபம் கிடைக்கட்டுமேனு ஒரு நல்ல எண்ணத்தில் செய்தது. இதெல்லாம் போய் ஒட்டுக்க ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கும் மொத்தமாக. அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஆன்லைன் பிஸ்னஸில் அல்லது வந்து ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டில் போய் மாட்டிக்கிட்ட இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, நிச்சயமாக அந்த பணங்காசு வருவதற்கான சம்பாதிக்கிறதுக்கான கால நேரம் உண்டு. அல்லது பெருசாக ஒரு 100 கோடி, 200 கோடி, 800 கோடி இந்த மாதிரியெல்லாம் மொத்தமாக எல்லாருமா சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, இதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டா சாமி, இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்பீர்களே. ஆனால் இதில் தான் நான் சம்பாதிச்சேன், இதில் தான் நான் நல்லா இருந்தேன், இதில் தான் நான் செட்டில் ஆனேன், ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் திரும்பவும் இதில் சம்பாதிக்க முடியும், கான்ஃபிடென்ட்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களே, வருமானம் வரக்கூடிய கால நேரம். நிச்சயமாக இன்கம் இருக்கும், கவலையே படாதீங்க, க்ரோத் இருக்கும். பட் நான் சொல்லக்கூடிய இதாக நீங்கள் ப்ராஃபிட்டை பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஒரு 20 ரூபா 30 ரூபா இருந்தால் கூட டக்குன்னு முடிச்சுட்டு வெளியில் வந்துடுங்க, அப்போ திரும்பவும் நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த மார்க்கெட்டை கிரிப்டோ கரன்சியாக இருக்கலாம், அதில் வந்து அந்த பாண்டிங்காக இருக்கலாம், நிறைய அந்த கிரிப்டோ கரன்சி மாதிரி நிறைய அங்கே சம்பாதிக்கிறதுக்கான வழிகள், அந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து நிறைய இருக்குது இப்போ அங்கே. ஸோ இதிலெல்லாம் உங்களுடைய முதலீடுகள் இருக்குது, அதில் நிறைய ட்ரபுள்ஸ் இருக்குது. வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிட்டீங்க, லாக் பண்ணிட்டாங்க, ஸோ வெளியில் வர முடியல, பைசாவை எடுக்க முடியல அப்படின்னா இது சார்ந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, அதை வந்து ரிலீஸ் பண்ணணும், எல்லாம் வந்து போலீஸ் கேஸு, வம்பு வழக்கு, இன்னும் என்னென்னவோ பிரச்சனைகள். இப்போ பொதுவாக வாழ்க்கை அல்லது வருமான பிரச்சனையில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, மெயினாக வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வேலை இருக்கணும் சாமி, வருமானம் இருக்கணும், இன்கம் தான் மெயின் சாமி, எனக்கு வேலை இருக்குமா, வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த வேலை போயிடுச்சுன்னா புது வேலை கிடைக்குமா அப்படிங்கிற பயமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் மனக்குழப்பத்தில், மன கஷ்டத்தில் இருக்கக்கூடிய எனதருமை கடகராசி என்பர்களே, நல்லது நடக்கும். அது குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம், பல நிறுவனங்களாக இருக்கலாம், ஷோரூம்ஸ், பெரிய பெரிய ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், 2 வீலர் ஷோரூமு, கார் ஷோரூமு, சூப்பர் மார்க்கெட்டு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு, கோல்டு பிஸ்னஸ்ஸு, இன்னும் ரெடிமேட் ஷோரூம்ஸு, சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம், ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், காஸ்மெட்டிக்காக இருக்கலாம், அல்லது வந்து இந்த காஸ்மெட்டிக் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இன்ஸ்டாலெல்லாம் போட்டு அது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், மேக்கப் மேனாக இருக்கலாம், ஆர்டிஸ்டாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவங்க, சோஷியல் மீடியாவை சார்ந்தவங்க, மெயினாக மீடியா துறையில் டெலிவிஷன் அந்த மாதிரிலாம் சின்ன துறையை சார்ந்தவர் அன்பு உள்ளங்களாக இருக்கலாம். அப்போது இந்த மாதிரியான ஒரு செலிப்ரிட்டிஸு, ஃபேமஸான பிஸ்னஸ், சிஎம்ஜி ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, இதை ரொம்ப ஃபாஸ்ட்டு மூமெண்ட்டில் இருக்கக்கூடியது. ஆனால் நமக்கு மட்டும் டல்லாக இருக்குது, நமக்கு மட்டும் ஒரு க்ரோத் இல்லாமல் இருக்குது, எனக்கு மட்டும் கடன் இருக்குது அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய, எனக்கு மட்டும் ஏன் சாமி இந்த கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய கடகராசி என்பர்களே, வருமானம் கூடும், வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு கால நேரம், நல்ல சிறப்பான கால நேரம் வந்து இருக்கிறது. பொதுவாகவே உங்கள் கடையாகட்டும், உங்கள் நிறுவனமாகட்டும், உங்கள் பிஸ்னஸ் சென்டராகட்டும், இல்லை வீட்டிலே இருந்து பண்ணுறீங்க, நிச்சயமாக ஒரு வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணுறது அல்லது ஒரு பரிகார யாகம் செய்வது, ஒரு சுதர்சன ஹோமமோ இல்லை ஒரு சத்ரு சம்ஹார ஹோமமோ, அந்த மாதிரி ஒரு நிவர்த்தி செய்து கொள்வது சிறப்பு. ஒரு தோஷ நிவர்த்தி தான் அது. அந்த தோஷ நிவர்த்தி செய்வோமே ஆனால் அடுத்த 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 அந்த வளர்ச்சிகள், தடையின்றி வளர்ச்சிகள் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ கடகராசிக்கு வருமானம்
வளர்ச்சி அடையக்கூடிய கால நேரம். குரு சுக்கிரன் நினைவு. கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே.